உடல்நலக் குறைவால மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பழம்பெரும் நடிகை சௌகா ஜானகி காலமாக்கியிருக்காங்க. அவங்களுக்கு வயது 94. அந்த வகையில் ஆந்திராவில் பிறந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவில் கோலோச்சி நடிகை தான் சௌகா ஜானகி. வளையாபதி அப்படிங்கிற படத்தில் 1952 நடித்து தமிழ் சினிமாவில் அறிமுகமான இவங்க பணம் படுத்தும் பாடு, புதிய பறவை, நீர்க்குமிழி, மகாகவி காளிதாஸ், எதிர்நீச்சல், இரு கோடுகள், உயர்ந்த மனிதன், தில்லுமுள்ளு, வெற்றி விழா, ஹேராம் உள்ளிட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க. அதே நேரம் சந்தானம் நடிப்பில் வெளியான பிஸ்கூட் படம் தமிழில் சௌகா ஜானகி நடிப்பில் கடைசியாக வெளிவந்த படம். அவங்களோட சினிமா பயணத்தை பெருமைப்படுத்துகிற வகையில் கடந்த 2022 மத்திய அரசு அவங்களுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிச்சிருந்துச்சு. இதுக்கடையில் வயது மூப்பு காரணமாக இப்போது சினிமாவில் இவங்க நடிக்கிறதில்ல. 94 வயசாகிற இவங்களுக்கு சில தினங்களுக்கு முன்னாடி உடல்நலக் குறைவு ஏற்பட்டுச்சு. இதனையடுத்து சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கிற தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டாங்க. இதை பற்றி பேசின அவங்களோட குடும்பத்தினர் தொடர் சிகிச்சை கொடுத்தோம் சௌகா ஜானகி உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படலை அப்படின்னு சொல்லிட்டோம். செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில சிகிச்சை பலனில்லாமல் சௌகா ஜானகி காலமாகிட்டாங்க. அந்த வகையில் ஆந்திராவின் ராஜமுந்திரியில் பிறந்த சௌகா ஜானகியோட அப்பா ஒரு மில் அதிபர். அதன் காரணமாக பல்வேறு இடங்களில் வசித்தது அவங்களோட குடும்பம். சென்னையில் வசிக்கும்போது சாரதா வித்யாலயாவில் படித்த சௌகா ஜானகி குழந்தைகளுக்கான வானொலி நிகழ்ச்சி, நாடகங்களில் கலந்துக்கிட்டாங்க. இதை கேட்ட சினிமா தயாரிப்பாளர் PN ரெட்டி ஒரு படத்தில் நடிக்க ஜானகியை கூப்பிட்டுருக்காங்க. நடிக்க வைக்கிறதுல விருப்பம் இல்லாத அவங்களோட பெற்றோர் உறவுக்கார பையனுக்கு ஜானகியை திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. திருமணத்துக்கு அப்புறம் கணவர் கூட விஜயவாடாவில் இருந்து சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் சினிமா ஆசை தொழிற்துனால சின்ன வயசுல சினிமாவுக்கு அழைத்த தயாரிப்பாளர் PN ரெட்டியை சந்திச்சிருக்காங்க. அவங்க தன்னோட தம்பி நாகி ரெட்டிட்ட சிபாரிசு பண்ண விஜயா ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் NT ராமாராவ் நடித்த சவுகார் அப்படிங்கிற தெலுங்கு படத்தில் 19 வயசுல ஹீரோயினா அறிமுகமானாங்க. ஜானகி நடிப்பும் இயல்பா இருக்க ரசிகர்களை எளிதாக கவர சௌகார் ஜானகி அப்படின்னு அழைக்கப்பட தொடங்கினாங்க. தமிழில் MGR, சிவாஜி, ஜெமினி, தெலுங்குல NT ராமாராவ், நாகேஸ்வர் ராவ் அப்படின்னு சொல்லிட்டு டாப் ஹீரோஸ் கூட இவங்க நடிச்சிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி, மலையாளம் உள்பட 400க்கும் அதிகமான திரைப்படங்கள் இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில சௌகா ஜானகியோட மறைவு திரையுலகினரையும் ரசிகர்களையும் சோகத்தில் ஆழ்த்திருக்குது.